அப்ப நாங்க என்ன செய்யணும்? 17வது கேள்வி C11H24 C11H24 தாக்கி பக்கமாக இருக்கு. விளைவு பக்கமாகவும் எங்களுக்கு தெரியும் ஈடு செய்த சமன்பாட்டுல தாக்கியில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை விளைவு பக்கமாக உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அப்படி சமனாக இருக்கான்னு நாங்க செக் பண்ணினா சரி. அப்ப நாங்க இப்ப செக் பண்ணுவோம். C11 கார்பன் 11 வரணும். உங்கள் எத்தனை இருக்கு? 2 4 வந்துட்டு. அப்ப திரும்ப கார்பனுக்கு எத்தனை வரணும்? 11 வாரத்துக்கு 7 வரணும். அப்படி பார்த்தால் முதலாவது விட 4வது விட வராது. சரியா? முதலாவது விடையும் 4வது விடையும் வராது. சரி, இப்ப H எத்தனைன்னு பார்ப்போம். H வந்து இங்க 24 இருக்கு. இங்க 4 முன்னுக்கு 2 இருக்கு. 2 பெருக்கணும் நாங்க. 4 2 8. 24ல 8 போன எத்தனை? 16. ஆகவே C7H16 17க்கு 3வது விடை. இதுல வேற ஒண்ணுமே இல்லை, சும்மா இலகு கணிதம். சரியா? இலகு கணிதம் தான் இருக்கு. இல்ல சும்மா பெருக்கி பார்க்கிறது. சரி, 18வதுக்கு வாங்க. 18வது ஆன்சர் சொல்லுங்க. சரி, முதல் நபர் சமிகா, இஃப்கியா, அனிகா, இம்லா, முஸ்னியாமட். இதுல ஒன்று, அதுக்குள்ள 1 2 3 4 எல்லா விடையும் வந்துச்சு. ஒரு பயாலஜி கேள்வி, உயிரியல் கேள்வி, எல்லா விடையும் வருகிறதுன்றா சும்மா அடிக்கப்படாது. நல்லா வாசிச்சு அனுப்புங்க. சரி, இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்விதான். அது 8வது கேள்வி. அங்கி ஒன்றின் வளர்ச்சியும் விருத்தியும் இடம்பெறும் போது நடைபெறாத படிமுறை. 18வது வளர்ச்சியும் விருத்தியும். களங்களின் அனுசேப செயல்முறைகள் ஒருங்கமைக்கப்பட. களங்களின் அனுசேப செயல்முறைகள் ஒழுங்கமைக்கப்பட. 4வது விடை. சரி, நடைபெறாத களங்களின் அனுசேப செயல்முறைகள் ஒழுங்கமைக்கப்படும். அனுசேப செயல்முறைகள் வளர்ச்சியும் விருத்தியும் நடைபெறும். வளர்ச்சி என்றால் களங்களின் பருமனிலும் திரிமிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு. சரியா? சிக்கல் தன்மை அதிகரிப்பது விருத்தி. அப்ப நடைபெறாதது. அப்ப சிக்கல் தன்மை அதிகரிக்கும் போது அனுசேப செயற்பாடுகள் நடைபெற வேண்டும். அவை முதலாவது விட வராது. களப்பிரிவு இடம்பெறுவதனால் களங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். சரியா? களப்பிரிவு இடம்பெறுவதனால் களங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். அப்ப வளர்ச்சியும் விருத்தியும். வளர்ச்சி நடைபெற்று விருத்தி நடைபெற்று ஒரு கட்டத்துக்கு மேல, அதற்கு மேல களத்துக்கு வளர்ச்சி அடைய முடியாத போதுதான் களப்பிரிவு நடைபெறும். சரியா? வளர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்க என்ன நடக்காது? களப்பிரிவு நடைபெறும். வளர்ச்சி பூரணம் அடைஞ்சுதான் களப்பிரிவு நடக்கும். வளர்ச்சி சீராக போதிய அளவு இல்லாத போது அங்க பிரிவு நடைபெறாது. தாவரமா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, அது போதிய ஒரு குறித்த வயதை அடையும். ஒரு களம் குறித்த வளர்ச்சியை அடைந்த பிறகுதான், சரியா, வளர்ச்சி பூரணமாகின பிறகுதான் அந்த களம் பிரிவடை. ஆகவே நடைபெறாத சந்தர்ப்பம் 18க்கு 2. களங்களின் உலர்த்திணிவில் மீளா அதிகரிப்பு. வளர்ச்சி என்பது உலர்த்திணிவில் ஏற்படும் மீளா அதிகரிப்பு. அப்ப ரெண்டும் ஒரே சந்தர்ப்பத்தில் நடக்கும். மீளா அதிகரிப்பு நடக்கும். களங்களின் சிக்கல் தன்மை அதிகரித்தல், அதாவது விருத்தி என்றால் சிக்கல் தன்மை அதிகரிப்பதுதான். அவ எந்த காரணம் கொண்டு 3ம் 4ம் வராது. சரியா? என்று சொன்னால் வளர்ச்சி என்றால் மீளா அதிகரிப்பு, விருத்தி என்றால் சிக்கல் தன்மை அதிகரிப்பு. ஆகவே சரியான விடை 18க்கு 2வது விடை. சரி, 2வது களங்களின் பிரிவு, அதாவது 11ஆம் ஆண்டுல 10ஆம் ஆண்டுல 6வது பாடம். அந்த 2வது விடைன்னு ஒரு சொல்ல சொல்றாங்க. அதாவது 6வது பாடம் 8ஆம் பாடமா? இந்த இருக்கு ஸ்கிரீன்ல.
கள வளர்ச்சி எனப்படுவது இந்த தரப்பட்டிருக்கு. கள வளர்ச்சி களம் ஒன்றின் பருமனிலும் திணிவிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பாகும். எனினும் தனிக்களங்களை பொறுத்தவரை அது வளர்ச்சி அடையக்கூடிய எல்லை ஒன்று உண்டு. அதற்கப்பால் களம் வளர்ச்சி அடைவதில்லை, மாறாக களப்பிரிவு நடைபெறும். பாருங்க, இந்த வளர்ச்சி முதிர்வு, முதிர்ச்சி அடையாத களத்துல களப்பிரிவு நடக்காது. முதிர்ச்சி அடையாத களம் ஆரம்பத்தில் இருக்கு, அது வளர்ச்சி அடைந்து பூரணமான ஒரு பூரணமான ஒரு களமாக வந்த பிறகுதான் அது களப்பிரிவு நடைபெறும். அது வளர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போது பாருங்க, அதற்கப்பால் களம் வளர்ச்சி அடைவதில்லை, இப்ப வளராது. இந்த முடிவு வந்துட்டு இதுக்கு பிறகுதான் களப்பிரிவு நடைபெறும். முதிர்ந்த களத்துலதான் பிரிவு நடைபெறும். மேல முதிர்ச்சி அடையாத களத்துல வளர்ந்து கொண்டிருக்கும் போது களப்பிரிவு நடக்காது. எனது முதிர்ச்சி இல்லை, முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் களப்பிரிவு நடைபெறும். ஆகவே சரி, ஆகவே இரண்டாவது விடை விளைச்சா செஞ்சு அனுப்பணும். அனிகா அனுப்பியிருக்கு. அனிகா, சமீகா, முஸ்னி அகமட், 3 பேரும் ஒரே ஆன்சர். அப்ப நாங்க பார்ப்போம். அது சரியான ஆன்சர், 3 பேரையும் சரி. முதல் 3 பேரும் அனுப்பியிருக்காங்க சரியான ஆன்சர். வலஞ்சுழி திருப்பம் சமன் இடஞ்சுழி திருப்பம். வலது கையை எடுத்து நீங்க இப்படி வச்சு இப்படி சுற்ற முடியுமாக இருந்தால், வலது கையை எடுத்து இப்படி சுற்ற முடியுமாக இருந்தால் வலஞ்சுழி திருப்பம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல வேற விளங்கும். இப்ப இது இடைஞ்சுழி, இடது கை உங்களுக்கு வலது கை மாதிரி வழங்கும். ஒருவேளை வலது கையில இந்த பெருவிரலுக்கு லைக் போடுவோம், அதை நாங்கள் சுழற்சி அச்சாக எடுத்து இப்படி சுற்றினோமா இருந்தால் அது அந்த கைக்குரிய சுழி. வலது கை எடுத்து இப்படி சுற்றினால் அந்த திரும்புற திசை வலஞ்சுழி, இடது கை எடுத்து இப்படி சுற்றினால் அது எந்த திசையில இருக்கலாம், இப்படி இருக்கவும் மேலும் இப்படி எடுத்து சுற்றினால் அது இடஞ்சுழி. ஆகவே இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பெருவிரலை வச்சு இங்கால சுத்தினால் இந்த பக்கம் வலஞ்சுழி, அதே போல பெருவிரலை வச்சு இங்கால சுத்தனமாக இருந்தால் இங்கால பக்கம் இடது கைக்கு தான் செட் ஆகும். இது இடஞ்சுழி, இது இடஞ்சுழி, இது வலஞ்சுழி. வலஞ்சுழி திருப்பம் சமன் இடஞ்சுழி திருப்பமாக இருக்க வேண்டும். சரி, நாலாவது நீக்கா செய்க வழியோடு அனுப்பியிருக்கு. சரி, நாங்க பார்ப்போம். கேலக்ஸி A220S உங்க பேரை மாத்துங்க. அம்னா. சரி, எத்தனை வீடு பார்ப்போம். நாலாவது. சரி, அணிக்கு அனுப்பின செய்க வழி தான். சரியான்னு பாருங்க. எம் தர 20 தர 4 வரும். 20 தர 4 வருமா? 20 தர 4 வரணும். சரி, 20 தர 4 வரணும். இப்ப சரியான்னு பார்ப்போம். எம் தர பாருங்க, பெரிய திணிவு அளவிலும் நிலத்தராசு உரு காட்டுகிறது. 20 கிலோகிராம் திணிவினை நிரப்பதற்காக எம் எனும் திணிவு கொண்ட நிறைப்படி அந்த திருடப்பட்டுள்ளது. குறுக்கு சட்டத்தில் தொழிற்படும் நிறைகளுக்கு இடையிலான செங்குத்து தூரம் 104 சென்டிமீட்டர் ஆகும். எம்மின் பெருமானம். சரியா? சரி, நான் பார்ப்பேன். இப்ப செஞ்சு பார்ப்போம். அப்ப 104 சென்டிமீட்டர். அப்ப எம்ல இருந்து சுழற்சி அச்சுக்கான தூரம் எவ்வளவு? சுழற்சி அச்சுக்கான தூரம் 100. சரியா? 100 சென்டிமீட்டர். மொத்தம் 104 என்றால் இனி சுழற்சி அச்சிலிருந்து எம்முக்கான தூரம் 100. ஆகவே நாங்க பார்ப்போம். இப்ப எம் தர 100, இந்த எம் தர 100. சரி, அடுத்தது இங்க 20. சரியா? தூரம் 4, 20 தர 4, அதுவும் சரி. இப்ப எம்ம கண்டா சரி எங்களுக்கு. சரியா? அப்ப எம் சமன் 20 தர 4 இங்க 80 வரும். அதுதான் பிள்ளை.
சரியா? 20 தர 4 80. 80 கீழ் 100 அவ நாங்கள் சுருக்கினால் 0.8 கிலோகிராம். திணிவுல இருப்பதனால இந்த அலகு மாற்றமும் செய்ய தேவையில்லை. சரி, ரெண்டு பக்கமும் சென்டிமீட்டர் இருக்கு. அதே நேரம் ரெண்டு பக்கமும் கிலோகிராம் தான் விடையும் வருது. நிறையில வர இல்லை, திணிவு தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே அலகு மாற்றம் செய்ய தேவையில்லை. 19வது 4வது விடை. இதுதான் செய்க வழி. நீங்க அப்படி செய்க வழி அனுப்பினாலும் ஸ்கிரீன்ல போடலாம். 19க்கு 4வது விடை. பெரும்பாலானாக்கள் 4வது விடை அனுப்பினீங்க. 3வது விட 2வது விடை அனுப்பினாக்கள். உங்களோட விடைகளை கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்ப 20வதுக்கு நாங்க போவோம். 20வதுக்கு சமீகா அனிகா ரெண்டு பேரும் ஒரே விட. அது சரியான விட. ஓகே, டெஸ்ட்டுக்கு அனுப்பினா சரியானு பார்க்கணுமே. ரெண்டும் ஒரே விட, சரியான விட. அடுத்தாக்கள் முஸ்னி. சரி, நான் 19வது கேள்விக்கான விடை அளிக்கிறேன். 20வது கேள்விக்கு நாங்க போவோம். சரி, நான் 1 2 3 4 பேர் அனுப்பி ஒரு அடப்பில சமீகா அனிகா முஸ்னி ருசைகா அம்னா 5 பேர்ல ஷம்லா 3 பேர்ல பிள்ளை. சரி பாருங்க, இரு உலோகங்கள் ஏபி தொடர்பான இயல்புகள் பின்வருமாறு. உலோகம் ஏ குளிர் நீருடன் விரைவாக தாக்கமுறும். சரியா? அது ஃபேமஸ் ஆகின ஒரு விஷயம். சரி, ஷம்லா திரும்ப சரி. ஓகே, குளிர் நீருடன் விரைவாக தாக்கமுறும். உலோகம் பி ஐதான அமிலங்களுடன் தாக்கமுறுவதில்லை. ஏ பாருங்க, இது குளிர் நீருடனே விரைவாக தாக்கம், சாதாரண தண்ணியோடையே தாக்கம் அடையும். பிய பாருங்க, அது அமிலத்தை போட்டாலும் தாக்கம் அடையாதான். இப்ப எது தாக்க விகிதத்தொடர்ல மேலே இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏ. ஏ பியா? ஏ. ஏ என்று சொன்னால் அது குளிர் நீருடன் ஏ இது அமிலத்துடன் கூட தாக்கம் அடையுது இல்லை. ஆகவே குளிர் நீருடன் விரைவாக தாக்கமுறும் ஒரு உலோகம் சொல்லுங்க பாப்போம். சோடியம். சோடியம் இஸ் என்ற சத்தத்துடன் அலையும். அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம், உலோகங்களின் தாக்குதிறன். ஏஐ விட பி தாக்குதிறன் கூடியது. அந்த விஷயம் வராது, நாங்க ஏ கூடன்னு சொல்லிட்டோம். 2வது விடையும் வராது. பீனை விட ஏ தாக்குதிறன் கூடியது, பீனை விட அப்ப 3வது அல்லது 4வது விடை. இங்கால பக்கம் பார்ப்போம், ஐதரசனை விட தாக்குதிறன் கூடியது. இதுல ஐதான அமிலங்களுடன் தாக்கமுறுவதில்லை. உதாரணம் HCl வச்சுக்கொள்வோமே. HCl உடன் தாக்கம் அடையணும் அல்லது H2SO4 உடன் தாக்கம் அடையணும். அதுலயும் H தான் வருது. HNO3 உடன் தாக்கம் அடையணுமாக இருந்தால் அந்த மூலகம் தாக்க வீத தொடர். சரியா? தாக்க வீத தொடர். சோடியம் பொட்டாசியம் அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க. பொட்டாசியம், சோடியம், கல்சியம், மெக்னீசியம், அலுமினியம், நாகம், இரும்பு, வெள்ளியம், ஈயம், ஐதரசன், செப்பு, இரசம், வெள்ளி, பொன், பிளாட்டினம் படிச்சிருக்கீங்களே. அதுல ஐதரசனுடன் தாக்க முறியமாக இருந்தால் எச்சுக்கு மேலே இருக்கணும் தாக்க வித தொடரும். ஆனால் இது ஐதான அமிலங்களுடன் தாக்கம் உருவதில்லை என்றால் ஐதரசனுக்கு எங்க இருக்கும்? தாக்குதிறன் குறைவாக இருக்கும். பங்கள பக்கம் ஐதரசனை விட தாக்குதிறன் கூடியதாக இருந்தால் ஐதரசனை இடம்பெயர்க்கும். ஆனால் அது தாக்கம் உருவதில்லை என்பதனால அது ஐதரசனை விட தாக்குதிறன்
குறைந்தது. ஆகவே எத்தனாவது விட? எத்தனாவது விட? 4வது. 4வது விட. சரியா? 4வது விட. சரி, இறுதியாக நாங்க 21வது கேள்வியை பார்ப்போம். அதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. பக்கத்தை முடிக்கலாம். சரி, இந்த பக்கத்தை முடிச்சு முடிப்புமே. சமீகா, அனிகா, முஸ்னி, அம்னா 1 2 3 எல்லா விடையும் வந்துட்டு. ஷம்லா. எத்தாவரம் தன்மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்காக இருகால முதிர்வு ஒரு பால் பூக்களை தோற்றுவித்தல் எனும் இயல்புகளை கொண்டிருக்கிறது. இம்லா, ருசைகா. சரியா? எத்தாவரம் தன்மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்கு, ராகவி, தன்மகரந்த சேர்க்கை தவிர்க்கல். அப்ப தாவரங்கள்ல நாங்க பார்ப்போம். தன்மகரந்த சேர்க்கை தவிர்ப்பதற்கு பூக்கள் கொண்டுள்ள இசைவாக்கம். சரி, அமானி, ஹிஷ்மா. சரி, பாருங்க. தன்மகரந்த சேர்க்கை இருகால முதிர்வு. இருகால முதிர்வுன்னு பாருங்க. இருகால முதிர்வு இந்த விடைகள்ல வந்ததுல சோளம், மூக்குத்தி பூண்டு மட்டும்தான் இருக்கு. அப்ப முதலாவது விடை அல்லது இரண்டாவது விடை சோளம், மூக்குத்தி பூண்டு. அடுத்து நாங்க பார்க்கணும் ஒரு பால் பூ. ஒரு பால் பூண்டா ஆண் பூ அல்லது பெண் பூ. ஒரு பால். அப்ப ஒரு பால் பூக்களை கொண்டிருக்கு. இப்ப சோளம், மூக்குத்தி பூண்டு. ஒரு பால் பூல சோளம் இருக்கா, மூக்குத்தி பூண்டு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு பால் பூ சோளம் தான் இருக்கு. அவை ஒரு பால். பாருங்க, ஆண் பூக்கள் பெண் பூக்கள் என வெவ்வேறாக காணப்படல். ஆகவே நீங்க சோளந்தாவரத்தை பார்க்கலாம். ஆண் பூ மேலையும் பெண் பூ கீழையும் இருக்கும். அது ஓர் இல்ல, ஈர் இல்ல. சோளம் எங்கேயோ இருந்துச்சா படம்? சரியா? சோளம் சோளம் இருந்துச்சு. நாங்க பார்ப்போம். சோளத்துல ஆண் பூ வேறையா பெண் பூ வேறையா இருக்கும். இந்த இருக்கு ஆண் பூ, இந்த இருக்கு பெண் பூ. ஒரு பால் பூ. சரியா? தென்னை மரத்திலையும் ஒரு பால் பூ தான். பெண், அந்த சின்ன தேங்காய் மாதிரி இருப்பது பெண் பூ, அரிசி மணிகள் போன்று இருப்பது ஆண் பூ. சரியா? இதெல்லாம் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடியதுதான் காண்பிக்கப்பட்டிருக்கு. அவை சோளம் தான் இதுக்கு சரியான விடை. இருகால முதிர்வு ஒரு பால் பூ, அவை சோளம். மூக்குத்தி பூண்டு இரு கால முதிர்வுக்கு மட்டும் வரும். மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மூக்குத்தி பூண்டு இரு கால முதிர்வு. கொடித்தோடை, கொடித்தோடை வந்து தன்மலட்டு தன்மை. கொடித்தோடை தன்மலட்டு தன்மை. ஓகிட், ஓகிட் வந்து சமனில்லா தம்ப உண்மை. சரியா? ஓகிட் சமனில்லா தம்ப உண்மை. அப்ப நாங்க இது முறையே இதுகளை போட்டால் இருகால முதிர்வு. முதலாவது மூக்குத்தி பூண்டு இருகால முதிர்வு, கொடித்தோடை தன்மலட்டு தன்மை, ஓகேட் சமனில்லா தம்ப உண்மை. சரியா? சமனில்லா தம்ப உண்மை. இதுதான் இது. அப்ப சோளம் தான் இருகால முதிர்வு ஒரு பாற்பூக்களை தோற்றுவித்தல். அந்த ரெண்டுக்கும் வரக்கூடியது சோளம். இந்த மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஓகே, சமனில்லா தம்ப உண்மை. சரி, 22வது இறுதி வினா. ஆன்சர் அனுப்புங்க. அனிகா, சமீகா, ரிஃப்கியா. 3 பேரும் ஒரே ஆன்சர். முஸ்னி. 4 பேரும் ஒரே ஆன்சர். நஸ்ரின், ஹிமா, ஷம்லா, அம்னா.
ஒரு ஆட வித்தியாசமா விட வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது விடையும் மூன்றாவது விடை வந்திருக்கு. சரி பாப்போம். அடுத்தது ராகவி. ஆதில் ஹசன் தூக்கமோ தெரியா. ஆன்சர் வரவில்லையே. இஸ்ரா ஹிஷ்மா. ஹம்தா. ஆன்சர் வரல. அம்மானி சரி. ஹிஷ்மாவும் சரி. புரோத்தியம் திருத்தியம் என்பன ஐதரசன் இரு சமதானிகள். இவற்றில் எப்போதும் சமமாக காணப்படாது. அப்ப புரோத்தியம் திருத்தியம் 10ஆம் ஆண்டுல 3வது பாடத்துல நாங்க படிச்சிருக்கோம். ஐதரசனின் சமதானிகள் 3 இருக்கு. சரியா? சமதானி என்பது என்ன? ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட ஒரே அணுவெண் வேறுபட்ட திணிவெண்ணை கொண்டதுதான் சமதானி. அவை ஒரே அணுவெண் வேறுபட்ட திணிவெண் அடிப்படையில நாங்க பார்த்தால் ஐதரசன் இந்த சரியா? புரோத்தியம் ஒன்றிருந்தால் திணிவெண் ஒன்றிருந்தால் புரோத்தியம், 2 இருந்தால் டூத்தேரியம், 3 இருந்தால் திருத்தியம். திணிவெண் அடிப்படையில இந்த கேள்வியில பாருங்க, புரோத்தியம் திருத்தியம் இது ரெண்டையும் தான் கருத்தில் கொண்டிருக்காங்க. புரோத்தியம் அடுத்தது திருத்தியம். டூத்தேரியம் உங்க கருத்தில் கொள்ளப்பட இல்லை. டூத்தேரியம் திருத்தியம் சாரி புரோத்தியம் திருத்தியம் என்பன இதற்கு இரு சமதானிகள். இவற்றில் எப்போதும் சமமாக காணப்படாதுன்னு போட்டிருக்கு. முதலாவது இலத்திரன் எண்ணிக்கை. இலத்திரன் எண்ணிக்கை 2லையும் 1 1. சரியா? 2லையும் 1. அடுத்தது புரோத்தன் எண்ணிக்கை. புரோத்தன் இது ரெண்டுமே எதுக்கு 3க்குமே மாறாது. சரி, மாறக்கூடியது திணிவெண் மாத்திரம். சரியா? அதனால நியூத்திரன் மட்டும்தான் மாறும். திணிவெண் அல்லது நியூத்திரன் மட்டும்தான் மாறும். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. புரோத்தன் எண்ணிக்கையும் மாறாது. புரோத்தன் நியூத்திரன் எண்ணிக்கையும் கூட்டுத்தொகை. புரோத்தன்களினதும் நியூத்திரன்கள் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை தான் அங்க திணிவெண்ணாக வரப்போகுது. ஆகவே புரோத்தியத்தை எடுத்த 1ம் 0ம் 1. டூத்தெரியத்தையும் பார்த்துருவோமே. 1யும் 1யும் கூட்டினால் 2. திணிவெண் என்பது புரோத்தன்களினதும் நியூத்திரன்களின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை. அதே போல திருத்தியத்தை எடுத்துக்கொண்டால் 1 சக 2 3. ஆகவே புரோத்தன்களின் நியூத்திரன் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை என்பதுதான் இங்க மிக திருத்தமான விடை. ஏன்? 2ன் கூட்டுத்தொகை 1 2 3 வருது, வித்தியாசம் வருது. 4வது விடையை பார்த்தீங்கன்னா இலத்திரன் புரோத்தன் எண்ணிக்கைகளின் கூட்டுத்தொகை. இலத்திரன் புரோத்தன் 2க்குமே சமன், 3க்கும் சமன். 1 3 2 1 1 2 1 1 2. ஆகவே 4வது விடையும் வராது. ஆகவே மிக பொருத்தமான விடை எத்தனாவது விடை? 3வது விடை. 22க்கு 3வது விடை. சரியா பிள்ளைகள்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இத்தோட நாங்க முடிச்சு கொள்ள போறோம். சந்தேகம் இருந்தா கேளுங்க.